லைவில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 4 பேர் வீட்டிலேருந்து வந்தாங்க இல்லையா, இப்போ இன்றைக்கும் வருவாங்கங்கிறத பற்றி பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. உடனே மாயா கேட்குறாங்க, என்ன நிக்சன், யார் உங்கள் வீட்டிலேருந்து வரப்போகிறா, என்ன ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, என்கிட்ட சொல்லக்கூடாதா அப்படின்ன ஒன்று. மாயாக்கா, யார் வேணாலும் வரலாங்க்கா, ஆனால் ஒருத்தர் மட்டும் வந்துடவே கூடாது. யார் அது? எங்கள் அப்பா தான். ஐயோயோ, எங்கள் அப்பாலாம் வந்தால் ப்ரூட்டல் அட்டாக் தான். அது செட்டே ஆகாது, எனக்கு செட்டே ஆகாது. நான் கடவுள்கிட்ட வேண்டினே இருக்கிறேன், யார் வேணாலும் வரட்டும், எங்கள் அப்பா மட்டும் வரக்கூடாது. அதுதான் என்னுடைய ஒரே கோரிக்கை. நல்லா கேட்டார் இப்போ ஒரு பிக் பாஸ். கூப்பிட்றா நிக்சனுடைய அப்பான்னு தூக்கின்னு வந்துட்டார். நிக்சன் அப்பா சொன்னார்ல, அதாவது இவனுக்கு பதவியும் கொடுத்து ஒரு மணியும் வச்சிங்களே, அதெல்லாம் செம்ம ஹைலைட்டாக இருந்தது. இன்னொரு விஷயம் வந்து, இப்போ பூர்ணிமா அந்த இடத்துக்கு வராங்க. பா விஷ்ணு ஒரே பிற்போக்குவாதி, அப்புறம் இந்த அர்ச்சனா ஒரே பிற்போக்குவாதி, நீக்கா நான்லாம் பிற்போக்குவாதியாக இருந்தேன்டா, அதுக்கப்புறம் ஓப்பன் அப் ஆகிட்டேன்டா. இதுதான் நான் ஓப்பன் அப் ஆகி இப்போ நான் வந்து முற்போக்குவாதியாக வந்துட்டேன். அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் கூட பிற்போக்குவாதி தான். இல்லைக்கா, பிற்போக்குவாதினா இது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது, செஞ்சால் சரியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க பிற்போக்குவாதி. ஓப்பன் அப் ஆகவே மாட்டாங்க, மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளில ஒன்று பேசுவாங்க. ஆனால் முற்போக்குவாதி ஆகிட்டோன்னா என்ன வேணாலும் நம்ம பேசுவோம்டா, எதை வேணாலும் செய்வோம்டா, அதான் முற்போக்குவாதி. நீ சொல்கிறத பார்த்தா நான் கூட பிற்போக்குவாதியாக தான் இருப்பேன் போல இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முற்போக்குவாதி பிற்போக்குவாதி? சரி, ஏன் நிக்சன் அவங்க அப்பாவுக்கு அவ்வளோ பயந்தார்? அவங்க அப்பாவும் சம்பவம் செய்கிறாரு. நல்லா இருக்குது. யாரெல்லாம் இந்த லைவுக்காக இந்த டைம் எப்போ வரும்னு காத்திருக்கீங்க, கமெண்ட்டில் சொல்கிறேன்.